Hi friends, welcome to J Mom's Kitchen. நம்ம இந்த vlogல சூப்பரான ஹாப்பியான ஒரு vlog தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் ஹாலிடேஸ்ல சில இடங்கள் மட்டும் தான் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு இடம் தான் இது. ஸோ நம்ம வந்து மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங்கே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. குட்டீஸ் எல்லாம் வந்து எழுந்து ரெடி ஆகிட்டு இப்படி தான் நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கோவில் தான் போகிறோம். ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பெருசான பிறகு இப்போ தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே அவங்களுக்கு பெருசாக நினைவு தெரியாத போது ஒரு முறை போயிருந்தோம். அதன் பிறகு இப்போ தான் போகிறோம். லாஸ்ட்டாக வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து 2018 தனியாக 2 பேர் மட்டும் போயிருந்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பசங்களோட இப்போ தான் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருத்தணி போகிறோம். ஸோ வாங்க போகலாம். எங்கள் கூடவே ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து முருகர் பாட்டு, சாமி பாட்டுன்னு எல்லா பாட்டும் கேட்டுகிட்டே அப்படியே நம்ம வந்து இப்போ திருத்தணியை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒன் வே ஆக்கி நம்ம கொஞ்சம் சுற்றிக்கிட்டு போக வேண்டியதாக இருந்தது. கிட்ட வந்துட்டோம் கோவில் பக்கத்தில். நம்ம வந்து காரில் தான் போகிறோம். பட் ஆனால் கீழே இருந்து மேலே மட்டும் நம்ம நடந்து போகலான்னு இருக்கோம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து போகிறோம். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து லாஸ்ட் டைம் போனப்பையும் நம்ம நடந்தே தான் போனோம், படி வழியாக ஏறி. ஸோ இந்த முறையும் அதே மாதிரியே பசங்களோட போகிறதுனால குழந்தைங்க வந்து இது வரைக்கும் நடப்பாதை போல், அதனால் அவங்கள போன முறை காரில் இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக கூட்டின்னு போயிருந்தோம். ஸோ இந்த முறை வந்து நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடைபாதைக்கு போகிறோம். ஸோ இது வந்து நம்ம காரில் போகிறதா இருந்தால் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக மேலே போகலாம். பட் ஆனால் நாங்கள் நடந்து போகிறதுனால அந்த சைட் போய் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு போக வேண்டியதாச்சு. சரி வாங்க நம்ம திருத்தணி முருகரை பார்க்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூடவே வந்து முருகரை பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். எல்லா இடமும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டோம். பட் ரொம்ப கிட்ட நெருங்க எனக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக வெயிட் பண்ணி நின்று பொறுமையாக அதுக்கப்புறம் படி ஏறி ஒரு வழியாக மலையை வந்து ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகரை பார்க்க போயிருந்தோம். நாங்கள் போன நேரம் வந்து காலையிலன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு வெற்றியோட அப்பாவும் 2 பேரும் வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து திருத்தணி முருகர் கோவில். உள்ளெல்லாம் எடுக்கிறதுக்கு அலவுட் கிடையாது. அதனால் வெளியே மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். அதோ நிற்கிது பாருங்கள்.
ஸோ நாங்கள் வந்து நானும் ஜெயஸ்ரீயும் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மண்டபத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெற்றியும் அவங்க அப்பாவும் வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பொறுத்து பார்த்தோம். ரொம்ப லேட் ஆச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, இப்போ எல்லாமே நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. மொட்டை அடிக்கிற இடம் வந்து கீழே இறக்கத்தில் வச்சுருக்காங்க இப்போது. நாங்கள் ஆனால் மேலே ஏறிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் கீழே வச்சுருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் கீழே போய் மொட்டை அடிச்சுட்டு 2 பேரும் வந்துட்டாங்க ஒரு வழியாக. வந்த பிறகு நாங்கள் போயிட்டு க்யூவில் நின்று முருகரை சூப்பராக தரிசனம் பண்ணோம். ஒரு ஹையஸ்ட்டு வந்து 1.5 hours என்னமோ ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து ஸ்பெஷல் டிக்கெட்ஸ்லாம் போனோம். 100 rupees டிக்கெட்லேயும் என்னமோ தான் போனோம். ஆனால் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கே. ஆனால் சூப்பராக தரிசனம் பார்த்தோம். தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்கள்கிட்ட வந்து விளக்கு போட சொல்லியிருந்தேன். விளக்கு போட்டாங்க, வாங்க பார்க்கலாம். பொறுமையாக கிட்ட வச்சு ஏற்று. அப்படிதான் திங்க் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாமி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வர வழியில் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோயில் ஒன்று போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.